ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கை பேக்ரவுண்ட் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் எதுக்காக வைக்கணும்? ஸோ ஏன் வைக்கணும்? இப்படியே நம்ம இம்போர்ட் பண்ணலாமே. எதுக்காக பேக்ரவுண்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஏ லுக்கிங் பர்பஸ் தான். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கிங் கிடைக்கும். ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற இந்த இதை நம்ம இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணால் நமக்கு பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாமல் பிளெயினாக ஒரு ஸ்க்ரீன் தான் நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதே நம்ம பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட ஒரு ரியலிஸ்டிக் வியூவாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் பேக்ரவுண்ட் நமக்கு வேணும். அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்ட் நமக்கு தேவைப்படாது. ஸோ பேக்ரவுண்டு டோட்டலாக வந்து நம்மளோட லுக்கிங் பர்பஸ், பார்க்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்காக பண்ணுறது. ஸோ பேக்ரவுண்டுன்றது அதுக்காக மட்டும்தான். ஸோ எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு ஸோ நம்ம இதோடைய ஸ்டைலை தானே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டைலுக்குள்ளே போங்க. ஸோ செலக்டில் நம்ம என்னென்ன வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ எடிட்டில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதோட லுக்கிங் இது மாற்றுறது. செகண்டு ஃபேஸ் செட்டிங் வந்து ஃப்ரண்ட் கலர் என்ன பேக் கலர் என்ன அப்படின்னு செட் பண்ணுறது. தேர்டு வந்து பேக்ரவுண்ட் செட்டிங். நம்ம இப்போது பேக்ரவுண்ட் செட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட் செட்டிங் அப்படின்னா இப்போது பேக்ரவுண்டில் ஸ்கை வந்து டிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கை பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம கலர்ஸ் வந்து வேரியேஷன் பண்ணாலும் பண்ணலாம். இது நம்ம டார்க்காக இல்லை லைட்டாக இந்த மாதிரி நம்ம வேரியேஷன் பண்ணலாம். இல்லை இங்கே இருக்கிற இந்த சர்க்கிள்லேயும் நம்ம போய்ட்டு எல்லாமே சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒரு டைப்பு. ஸோ பேக்ரவுண்டு கலர் அப்படின்னு சொன்னால் அது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேக்ரவுண்டு இந்த மாதிரி நமக்கு இது ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேக்ரவுண்டு வேண்டாம் அப்படின்னுட்டா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ கிரவுண்ட் கலர் வந்து நான் வேறு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ கிரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இதில் போய்ட்டு நம்மளோட கிரவுண்ட் கலரை நம்ம வேறு மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு கிரவுண்டு கலர் இந்த மாதிரி நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சாண்ட் இருக்க மாதிரி நமக்கு இதோட டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப லைட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு ரொம்ப டார்க்காக வேணும்னாலும் நம்ம டார்க்காக கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கையும் நமக்கு வந்து ஒரு லேண்டு ஒரு வியூவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை இம்போர்ட் பண்ணால் நமக்கு என்ன மாதிரி ஒரு இமேஜ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் 2D கிராஃபிக், சும்மா ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது நமக்கு ஓகேவா இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நம்மளோட இமேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கை பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியும் ஒரு லேண்டில் இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு இமேஜ் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு மெத்தடு. நம்ம ஸ்கெட்சப்லேயே அதில் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது. அப்படி இது இருக்கட்டும். இப்போது நம்ம ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு ஸ்கெட்சப்பில். ஸோ பேக்ரவுண்ட் செட்டிங்கில் போய்ட்டு பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு செட்டிங் எடுக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கூகுளிலேருந்து சில பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணி அந்த பிக்சர்ஸ் இதில் நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணி பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம் அப்படின்றது அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு இப்போ பேக்ரவுண்ட் செட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து இந்த 4th இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து வாட்டர் மார்க் செட்டிங். ஸோ அது உள்ளே போயிடுங்க. ஸோ வாட்டர் மார்க் செட்டிங்கில் இப்போ டிஸ்பிளே வாட்டர் மார்க்ஸ் அப்படின்னு டிக் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ நம்ம வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு இல்லையா ப்ளஸ் சிம்பிள், இந்த ப்ளஸ் சிம்பிள் ஆட் கொடுங்க. நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டவுன்லோட் போர்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓப்பன். ஸோ இப்போ இந்த வாட்டர் மார்க்கோட நேம் வந்து கேட்குது. ஓவர்லே பண்ணணுமா இல்லை பேக்ரவுண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம பேக்ரவுண்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ அடுத்து இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஸோ லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி பண்ணி இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிச்சாக நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ படி லாக் பண்ணால் இன்னும் நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். அதாவது இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது என்னென்னு நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிச் டு ஃபிட் த ஸ்க்ரீன் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய இமேஜ் வந்து சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து டில்ட் அக்ராஸ் த ஸ்க்ரீன். இப்போ இது கொடுத்தோம் அப்படின்னு வைங்க, நமக்கு வந்து பார்ட்டாக நமக்கு வந்து இதுவாக இருக்குது. ஸோ அப்போ அதோட ஸ்கேலை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃபிட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு இமேஜை ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பொசிஷன் இந்த ஸ்க்ரீன். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லையா, ஸோ இப்போ இந்த கார்னர்லாம் இருக்குது, இது ஆனால் இன்னும் நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்கேலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணலாம். ஸோ அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 3 இதில் நமக்கு சடனாக நமக்கு ஃபிட்டாக நம்ம வரணும் அப்படின்னா ஸ்டிச் டு ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னு வைங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டிச் பண்ணி காமிக்கும். ஸோ ஃபினிஷ். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்தோம் இல்லையா கலர் ஸ்கை பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் செட்டிங்கில் போய்ட்டு ஸ்கை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கிரவுண்டு இருக்கட்டும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம், வாட்டர் மார்க்கில் போய்ட்டு அகெயின் இதை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணாக்கா நமக்கு எடிட் டேபுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இதில் போய்ட்டு ஸ்டிச்சில் வந்து இங்கே நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம், அடுத்து பொசிஷனில் கொடுத்து ஓகே இதோட சைஸு ஸ்கேலை கொஞ்சம் நம்ம வேரியேஷன் பண்ணால் ஓகே இது ஓகே நல்லா ஃபிட்டாக இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு க்ளவுட் இருக்க மாதிரியும் இங்கே கீழே வந்து ஒரு கிரவுண்ட் சாண்ட், இது வந்து நம்ம இதிலேயே ஸ்கெட்சப்லேயே இது பண்ணது, இது நம்ம இம்போர்ட் பண்ணி கூகுள்லேருந்து எடுத்த பிக்சரை நம்ம ஃபிட் பண்ணிப்போம். ஸோ இது பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. நமக்கு வெறும் அந்த ப்ளூ கலர் இருந்ததை விட இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. நம்மளுடைய ரியல் ஸ்கையே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது நம்ம வந்து இதுவும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இன்னும் எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், லேண்டும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டர் மார்க்லேயே திரும்பவும் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து இப்போ நான் வந்து இந்த ஒரு பேக்ரவுண்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே பண்ணோம் அப்படின்னா ஸோ ஓவர்லே பண்ணணுமா இல்லை பேக்ரவுண்டாக கேட்குது, நான் பேக்ரவுண்ட் தான் எனக்கு வேணும். ஸோ பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து இப்போ இந்த இடத்துல இது வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிறதுனால இந்த கலர் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஒரு நிமிஷம் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுடைய பேக்ரவுண்ட் செட்டிங்கில் இங்கே நம்ம ஸ்கெட்சப்பில் கொடுத்தோம் இல்லையா, அந்த செட்டிங் ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் மார்க் கொடுக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதில் ஸ்கையை ஆஃப் பண்ணிட்டேன், கிரவுண்டும் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கை வந்து நமக்கு ஃபஸ்ட் நம்ம ஃபிட் பண்ணது. ஸோ லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமா அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து வெறும் நம்ம ஸ்கை பிக்சர் மட்டும் எடுத்ததால் ஃபுல்லும் ஸ்கையே வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வெறும் ஸ்கை மட்டும் கொடுத்துட்டு இங்கே நம்ம கீழே வந்து கிரவுண்ட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து ஸ்கை வித் பேக்ரவுண்ட் கிரவுண்டும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அது எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக தான் நிறைய ஒரு 2-3 பிக்சர்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஆட் கொடுத்துட்டு இந்த இதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு பேக்ரவுண்டு மட்டும்தான் இது வேணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இது வந்து பார்க்க இது ஃபிட்டிங்காக இருக்கா இல்லை வேறு ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு. இப்போ இதில் வந்து டில்டு பொசிஷன் கொடுத்தோன்னா இப்போ நமக்கு இது பல விதமான அழகு அது இதுவாக இருக்குது. ஸோ இப்போ இதோட ஸ்கேலை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ சிம்பிளாக உடனே சடனாக பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் டு ஃபிட்டுன்னு கொடுத்தாலே ஈஸியாக அதுவே அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிடும். ஃபிட் த ஸ்க்ரீன். ஓகே, இது வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வாட்டர் மார்க் 1 நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வியூ இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வியூவில் இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வேறு ஒரு ஏதாவது வியூ வந்து வரணும் அப்படின்னா இப்போ அடுத்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். கீழே வந்து நமக்கு ஒரு சாண்ட் இருக்கிற மாதிரி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம பேக்ரவுண்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் டு ஃபிட் ஸ்க்ரீன் ஆர் பொசிஷன் த ஸ்க்ரீன். ஸோ பொசிஷன் கொடுத்தா இது இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ ஸ்கேலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இந்த லுக்கு வந்து பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுவும் பார்க்க ஒரு லேண்டு நமக்கு ஸ்கை இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து எது வேண்டுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ வேண்டான்றதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கியா, டெலிட் வாட்டர் மார்க் டெலிட் கொடுத்தோன்னா அது போயிடும். ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி ஒரு ஸ்கை பேக்ரவுண்டை ஃபிட் பண்ணுறது அப்படின்றது தான் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு பார்க்க இன்னும் நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்கை பேக்ரவுண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.